வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். மாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மகர ராசி. மாசி மாதம் 13/2/2025 வியாழக்கிழமை துவங்கி 14/3/2025 வெள்ளிக்கிழமை முடிவடைகிற ஒரு மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் மற்றும் சூரியனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். மாசி 14ஆம் தேதி புத பகவான் இடப்பெயர்ச்சியாகி 3ஆம் இடமான உப ஜெயஸ்தானத்தில் ராகு மற்றும் சுக்கிரனுடன் சேர்ந்து அமரவிருக்கிறார். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானும் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் வக்ரகதியில் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கிரக அமர்வுகளால் இந்த மாசி மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன நற்பலன்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, முதலில் பொதுவான பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தான அதிபதி 3ஆம் இடத்தில் ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இதனால் இந்த மாதத்தில் உங்கள் நிதிநிலை வருவாய் சிறப்பானதாக இருக்கும். எதிர்பார்த்த பணமும் எதிர்பாராத பணமும் வந்து சேரும். பழைய வசூலாக வேண்டிய பாக்கிகள் வசூலாகும். உங்கள் 6ஆம் வீட்டின் அதிபதி 2, 3 ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பதால் என்பதால் உங்களுக்கு சிறு சிறு உபாதைகள் தோன்றும். 6இல் அமர்ந்திருக்கும் செவ்வாயில் உங்கள் நோய்கள் வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள். இனி விரிவான பலன்களை பார்க்கலாம். உங்கள் ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் நன்றாக இருக்கும். அது மட்டுமல்லாது மற்ற வழிகளிலும் உங்கள் வருவாய் திருப்திகரமானதாக இருக்கும். செலவுகள் குறைவாகவே இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். 7.5 சனி விலகவிருப்பதால் உங்கள் ஆரோக்கியம், மனநிலை, உடல்நிலை எல்லாமே மேம்படும். வருவாயும் உயரும். அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்களுடைய நிலை முன்னேற்றமாகவே அமையும். உங்கள் ஆரோக்கியம் சிறு சிறு தொந்தரவுகளை சந்திக்கும். ஆனாலும் அவை தொல்லை கொடுக்காமல் எளிதில் மறைந்து போகும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சில நோய் தொற்றுகள் ஏற்படலாம். அதனாலும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். மருத்துவ செலவுகளை சந்திக்கலாம். நீண்ட நாள் நோயில் இருப்பவர்கள் அது பற்றி வருத்தப்பட நேரிடலாம். 2ஆம் இடமான குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான சனி பகவான் அதே இடத்திலும் அவருடன் சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. உங்கள் குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து மறையும். விட்டு கொடுத்து இன்முகத்துடன் நடந்து கொண்டால் பிரச்சனைகளை எளிதில் தீர்வு கண்டு விடலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் அவமானப்பட நேரிடலாம். பொன், பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டாகும். பிறரிடம் அதிக தகை தாட்சண்யத்துடன் நடந்து கொள்வீர்கள். தன்னை விதவிதமாக அலங்கரித்துக் கொள்வீர்கள். நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி முடிப்பவர்கள். பல வகை முன்னேற்றம் ஏற்படும். அதிகாரம் செய்கின்ற தலைமை பதவிகள் கிடைக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். நோய்கள் குறைந்து ஆரோக்கியம் பெருகும். பணவரவு அதிகரிக்கும். எல்லாவித முன்னேற்றமும் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் 10ஆம் இடத்து அதிபதி 3இல் ராகுவுடன் வலுவாக அமர்ந்திருப்பதால் உங்கள் தொழில் வர்த்தகம் முன்னேற்றம் அடையும். எதிர்பாராத நிதி வருவாய் உண்டாகும். உற்பத்தியும் விற்பனையும் அதிகரிக்கும். விரிவாக்க முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய தொழில் செய்ய இது உகந்த நல்ல மாதமாக அமையும். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்கும். நல்ல உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பொறுப்பு மாற்றங்கள் உண்டாகும். வருவாய் உயரும். இடமாற்றம், வேலை மாற்றம் விரும்புபவர்களின் முயற்சி வெற்றி பெறும். வேலைக்காக காத்திருப்பவர்கள் வேலைக்கு நல்ல வேலையாக அமையும். பணியிடத்தில் உங்கள் மதிப்பு, அந்தஸ்து உயரும். கணவன் மனைவியிடையான உறவு சீராக இருக்கும். மாணவர்கள் தங்கள் கல்வியில் சிறப்பான இடத்தை பெறுவார்கள். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற அதிக முயற்சிகள் எடுப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான காலமாக அமையும். வருவாய் உயரும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் மதிப்பு, அந்தஸ்து உயரும். உங்கள் தோற்றத்தில் புதிய மிடுக்கும்
பிரகாசமும் தோன்றும். கலைஞர்கள் சிறப்பாக நல்ல பலன்களை பெறுவார்கள். வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வார்கள். வருங்காலத்திற்கான முதலீடுகளை செய்வீர்கள். புதிய படைப்புகளில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். இந்த மாதம் நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் நன்மையிலேயே முடியும். பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான நல்ல மாதமாக அமையும். காரியங்களில் அனுகூலமும் வெற்றியையும் பெறுவீர்கள். வருவாய் மகிழ்ச்சி தரும். எல்லா வகையிலும் நன்மைகளில் மேலோங்கும். இந்த மாதம் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அங்கு அவருடைய அருளாசியை பெற்று நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.